ஹலோ guys, திஸ் இஸ் சிவகுமார். இன்றைக்கி பார்க்க டாபிக் வந்து கிட்டு ஜிஐடி. ஓகே, கிட்டு பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்லணும்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது என்ன சொல்ல ஒவ்வொரு வெர்ஷனாக ஷோ பண்ணிக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இப்போ ஒரு பேப்பர் தரீங்க. இப்போ வந்து பேப்பரில் ஒரு நாளைக்கு டே 1 டே 1 போடுறீங்க. அது டே 2 வரீங்க. டே 2 வந்து டே 2 போடுறீங்க. அதுமாதிரி டே 3 வந்து டே 3 போடுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் எடுத்துக்கலாம், ஒவ்வொரு பேஜ் எடுத்துக்கலாம். ஒரே பேப்பர் எழுதிங்க, ஆனால் அங்கே ஸ்டோராக வந்து ஒரு பேஜில் ஒரு டே 1 இருக்கும், 2வது பேஜில் வந்து டே 1 டே 2 இருக்கும், 3வது பேஜில் டே 1 டே 2 டே 3 அந்தமாரி வந்து வெர்ஷனாக ஒரு மல்டிபிள் காப்பீஸ் வச்சுருப்பாங்க. இது ஒரு லைக் இப்போ வந்து சின்ன எக்ஸாம்பிள் கிட்னா வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கும் சர்வர் கிட்ட ஒரு சர்வர் இருக்கும், அதுக்கும் ஒரு அனுப்புறது டூல் தான் கிட்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுக்கு டூல். ஓகே, இது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கிடையாது, ஒரு டூல். வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் கோடு வந்து சர்வருக்கு போகும், கிட்டப் சர்வருக்கு போகணும்னா இந்த டூலை வச்சு தான் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கிட்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்து வெர்ஷன் கண்ட்ரோல். அடுத்து வந்து கான்ட்ரிபியூட்ஸ், மல்டிபிள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ ஒரு கோட் வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த கோடில் வந்து மல்டிபிள் ஆஃப் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து மல்டி ஆஃப் பிரான்ச்சஸ் ஒர்க் பண்ணணும். பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது மற்ற ரொம்ப வருவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பிரான்ச் கொடுத்துருவீங்க. அந்தமாதிரி ஒரு டீமுக்கு ஒரு பிரான்ச் கொடுத்துட்டு அதை ஒர்க் பண்ணுவீங்க. ஒரே பிரான்ச் ஒர்க் பண்ணால் மல்டிபிள் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணால் அவள் வந்து கிட் கான்ஃபிக் அடிக்கும், புஷ் பண்ணும்போது கான்ஃபிக் அடிக்கும். ஓகேவா, இது ஒரு மெயின் ரீசன். அது ஒரு ஃபிக்ஸ் இருக்கும். அடுத்து மல்டிபிள் கமெண்ட்ஸ் இருக்குது. பாப்புலர் கமெண்ட் வந்து கிட் இனிட்டு, கிட் ஆடு, கிட் கமிட், அடுத்தது கிட் புஷ். இதை மல்டிபிள் ஆஃப் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து டெவலப்பர் யூஸ் பண்ணாங்க. இதேமாரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த லாகு அண்ட் ஸ்டேட்டஸு அண்டு ஸ்டாச்சு, அந்தமாதிரி மல்டிபிள் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, மேக்ஸிமம் இதான் பாப்புலர் இதை யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து இன்னும் முக்கியமான ஒன்று இருக்குது, இதுதான் முக்கியமானது. இப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டும் கிட்டப்பும் ஒன்று நினைப்பீங்க, அது வேறு. ஒரு கிட்டு டூவில் அந்த கிட்டப்பு வந்து ஒரு ஸ்டோரிங் கெப்பாசிட்டி, ஒரு ரூம் வச்சுக்கோங்க. அந்தமாரி கெப்பாசிட்டி ஒரு ரூம் டேட்டாபேஸ் வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் மாரி வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் கிடையாது, டேட்டாபேஸ் வச்சுக்கோங்க. அந்தமாரி இருக்கும். இதுதான் ரொம்ப வந்து குழப்பிக்கிறாங்க. ஓகே, கிட்டு வித்தியாசமாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்ட இனிட்னா அவங்க கிட்டு வந்து அந்த கிட் ரெப்பாசிட்டி வந்து இதோட கிட்டு வந்து இதை கிட்டு யூஸ் பண்ணலாம், அதோட இந்த ஃபோல்டர்லேருந்து கிட்டு யூஸ் பண்ணலாம், அந்த ஒரு ஆத்தரைஸ் தருவாங்க. அது ஒரு கிட் ஃபோல்டர் வரும், டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் வரும். அந்தமாதிரி தான் கிட் இனிட்டு. அது கிட்ட ஆடு வந்து உங்கள் ஸ்டேஜிங் போகும். உங்கள் வந்து உங்கள் ஃபைல் வந்து ஸ்டேஜுக்கு போகணுன்னா, ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து கிட் ஆடு கொடுப்போம். கிட்டு கமிட்னா அந்த கேட்டுக்கு போயிடும். ஓகேவா, இந்த நான் எக்ஸ்பிளைன் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கிட்ட சர்வர் கேட்டு போயிடும். கேஸ்புட் புக்கு புஷ் பண்ணும்போது கிட்ட வந்து கிட்ட சர்வரோட இந்த இன்டூவில் உள்ளே போயிடும். இதுமாரி தான் மேக்ஸிமம் கிட் ஆடு, கிட்ட கமிட்டு, கிட் புஷ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து வந்து இன்னொன்று முக்கியமானது சொல்கிறேன். முக்கியமானது என்னென்னா, இப்போ வந்து now you know கிட்டு. ஓகேவா, பட் டெவலப்பர்ஸ் ஸ்டோர் த கிட் ப்ராஜெக்ட்ஸ் ஆன்லைன். there is GitHub comes in. okay cool, I will explain clearly and some mistake I know. Okay, later I improve it. Bye.